ஜிஎம்கே நாவல்ஸ் நேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 7. அடுத்த நாள் காலையில் மனோ எழும்போதே கூடத்தில் ஒலித்தது மாதவனின் குரல். அவன் கண்ணை கசக்கிக் கொண்டு எழுந்து அறை விட்டு வெளியே வர அன்பு அவர் மடியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். வள்ளி கணவனை முறைத்து வைக்க மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மனோவிற்கு இது பழகிப்போன காட்சி என்பதால் அவன் காலை கடன்களை கவனிக்க சென்றுவிட இன்பா முகத்தில் ஏனோ பெரும் அதிருப்தி. அவனுக்கும் அப்பாவின் அன்பு என்பது எத்தனை முக்கியம் என்று தெரியும்தான். அவனுக்கு அவனின் அப்பா என்றால் உயிர் போலதான். அதனால்தான் அவன் அப்பாவின் வேதனையைக் கண்டு மாதவன் மீது வருத்தத்தை சுமந்து கொண்டு நிற்கிறான். அவரவர் நியாயம் அவரவருக்கு இருக்க சிறுவர்களுக்கு அவர்களின் நியாயங்கள் புரியவில்லை. ஒதுங்கி இருந்தது மாதவன் மட்டுமல்ல, வள்ளியும் தான் என இன்பா அறியாது போனது அவன் பிழை அல்லவே. அன்பு அன்று முழுவதும் மாதவன் அருகிலேயேதான் இருந்தாள். முந்தைய நாள் அவளிடம் தெரிந்த எந்த உணர்வும் இன்று இல்லை. மாதவன் அருகில் அமர்ந்து அவரோடு கதை பேசி ஊர் சுற்றி அவரோடு விளையாடி என பொழுதை கழித்திருந்தாள். ஞாயிறு அன்று வள்ளியின் குலதெய்வ கோவிலுக்கு சென்றிருந்தனர். பக்கம்தான் என்பதால் காலையே தரிசனம் முடிந்திருக்க மதியம் கறிவிருந்து வைத்திருந்தார் பத்மநாபன். அன்று மாலை கிளம்பும்போது கண்கலங்கி நின்றது என்னவோ மனோதான். அவனுக்கு இன்பாவை பிரிய மனமே இல்லை. இன்பாவும் கலங்கிதான் நின்றிருந்தான். பின் விடுமுறைக்கு வந்துவிடு என்னும் கோகிலா பாட்டியின் சமாதானம்தான் வளர்ந்த 2 ஆண் குழந்தைகளின் கண்ணீரை நிறுத்தியது. அதன்பின் ஒவ்வொரு வார விடுமுறையும் மனோ அங்கே சென்று விடுவான். முதலில் இயல்பாக தொடங்கிய நட்பு நாளுக்கு நாள் மிக நெருக்கமாக மாறியிருந்தது. அதுவும் இன்பா சொல்வதே மனோவின் முடிவாக மாறும் அளவுக்கு. ஆனால் மாதவனும் அன்பு செல்வியும் ஒன்றாக அமர்ந்து எப்போது சிரித்து பேசினாலும் அவனுக்குள் எரியும். ஏன் என்று அறிய முடியாத ஒரு கோபம் அவனுள். அதனால் அதிகம் அத்தையின் இல்லம் வருவதை தவிர்த்திருந்தான். மனோவும் இன்பாவும் ஒரே கல்லூரியில் கணினி பொறியியல் படிக்க சேர்ந்திருந்தனர். ஹாஸ்டல் அறையையும் பகிர்ந்து கொண்டனர். இருவரின் இடையில் நட்பும் அன்பும் இன்னும் வலுப்பெற்றிருக்க வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. அன்பு இப்போது 11வது வந்திருந்தாள். 10ஆம் வகுப்பை நன்றாய் முடித்து பயோடெக்னாலஜி படிக்க வேண்டும் என்ற ஆசையில் அறிவியலை முதன்மை பாடமாக எடுத்து படிக்க தொடங்கியிருந்தாள். கார்த்தி, தேவி இருவரும் கணிதம் போதும் என்று சொல்லிவிட புதிய நட்புகளை பெற்றிருந்தாள் அன்பு செல்வி. மனோகரன் அலைபேசியின் உள்ளே மூழ்கி இருக்க அருகில் வந்து அமர்ந்த இன்பா அவனைத்தான் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். இன்பா வந்ததையே கவனிக்காது மனோ அலைபேசியிலேயே இருக்க இன்பா சட்டென அலைபேசியை வாங்கியிருந்தான். டே இன்பா, போனை கொடுடா. நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்னடா அதுல? அது வேணி கூட பேசிட்டு இருந்தேன். யாரு? வினோத் அக்கா கூடவா? ஓஹோ, மொற பொண்ணு இல்ல அவ உனக்கு? இன்பா கிண்டலாக கேட்க, ஆமா கொடு. மனோ அலைபேசியை வாங்கியவன் அவளிடம் பிறகு பேசுவதாக சொல்லிவிட்டு இன்பா அருகில் வந்து அமர, பார்த்துடி மாப்ள, வேணி உன் படிப்புக்கு வேட்டு வச்சிட போகுது. எனக்கு வேணி மேல விருப்பம், அவளுக்கு என் மேல என்ன உணர்வுன்னு இதுவரை எனக்கு தெரியாது. எப்பவாவது மெசேஜ் பண்ணுவா, அப்பெல்லாம் நானும் பேசிக்குவேன். காதல்னு சொல்ற அளவுக்கு இன்னும் எங்களுக்கு நடுவுல எதுவும் இல்ல. மனோகரன் சொல்ல, டேய் நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன், நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற? உனக்கு என்னடா குறை? வேணிக்கு மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும். விருப்பம் இல்லாம தான் வாரம் தவறாம பேசுறாளா உன் அத்தை பொண்ணு? நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். என்னவோ எனக்கு பயமா இருக்குடா, இது அமையாதுன்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. மனோ சொல்ல, மனோ அதெல்லாம் அமையும், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உன் விருப்பம் மீறி எதையும் செய்ய மாட்டோம். நல்ல நிலைக்கு வர்ற வேலையை மட்டும் நீ பாரு, மீதம் என் பொறுப்பு. இன்பா சொல்ல மனோ நண்பனை கட்டிப்பிடித்து கொண்டான். மனோ இல்லத்தில் இல்லாத நேரத்தில்
மாமனுக்கு துணையாக என வந்து போய் இருந்த வினோத் அன்பை நேசிக்க தொடங்கியிருந்தான். கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும் அவனின் நட்புகள் அனைவருக்கும் பெண் தோழிகளும் காதலிகளும் இருக்க, இவனோ அந்த எண்ணத்தை அன்பின் மீது செலுத்த தொடங்கியிருந்தான். அது சரியாய் அவளிடம் வேலையும் செய்ய தொடங்கியிருந்தது. இவன் பேசும் கிண்டலுக்கு அன்பின் கண்ணம் சிவக்க, வினோத் நேரடியாய் அவனின் காதலை அன்பிடம் சொல்லியிருந்தான். அன்பும் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட, வினோதின் வருகை அதிகரிக்க தொடங்கியிருந்தது. அதை மாதவன் கவனிக்கவும் தொடங்கியிருந்தார். தங்கை மகனின் எண்ணம் என்னவென மாதவனுக்கு 2 நாளில் புரிந்துவிட பெரிய அதிருப்தி அவருக்கு. அதுவும் மகளுக்கும் வினோதின் மீது விருப்பம் என்பதில் அவருக்கு பெருத்த ஏமாற்றம்தான். வினோத் படிப்பில் அப்படி ஒன்றும் சாமர்த்தியம் நிறைந்தவனாக இல்லை. மல்லிகாவே அவன் மீது நம்பிக்கையற்ற நிலையில்தான் மாதவனுடன் பால் தொழிலை கவனிக்க அனுப்பியிருந்தார். மகனுக்கு படிப்பு கை கொடுக்காது போகும் பட்சத்தில் பால் ஊற்றும் தொழில் கை கொடுக்கும் என்று நம்புகிறார். இந்த நிலையில் தொழிலை கற்றுக்கொள்ள வேண்டியவன் என்னவோ அதை விட்டு அன்பின் மேல் கவனமாய் இருக்கிறான். சொந்த தங்கையின் மகன்தான் என்றாலும் அன்பை இப்படி ஒருவனுக்கு கொடுக்க மனமே இல்லை மாதவனுக்கு. தங்கையிடம் இதை பற்றி பேச வேண்டும் என முடிவு செய்து கொண்டார். அன்பை புடவையில் கண்ட நாள் முதலாய் நெஞ்சில் நிறைத்து வைத்திருந்தான் இன்பசெழியன். ஆனால் அதை மனோவின் சிந்தைக்கு செல்லாது பார்த்து கொண்டான். அவளோடு மனோ பிடிக்கும் வம்புகளை எல்லாம் ரசித்து கொண்டு மனோவிற்கு துணை நின்று நண்பனுக்கு உதவுவது போல அன்பை சீண்டிக் கொண்டான். அவளின் முறைப்பை கண்டால் இவனுள் காதல் அருவி. மௌனமாய் காதல் வளர்த்து அதை நெஞ்சில் பூக்க செய்து அவனுக்கான நாளுக்காக காத்திருக்கிறான். அத்தையின் மகள்தான் என்ற எண்ணம் தெம்பு கொடுக்க, கிணற்று நீரான அன்பு செல்வியை யாராலும் தன்னிடமிருந்து பிரித்து செல்ல முடியாது என்று தைரியமாய் இருக்கிறான். நாட்கள் தன் போக்கில் நகர்ந்து வருடங்கள் கழிந்திருந்தது. அன்பு 12ஆம் வகுப்பு செல்ல, மனோ 3ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பை தொடங்கியிருந்தான். விரும்பி படிப்பதால் மனோவின் படிப்பில் எந்த சரிவும் இல்லை. ஆனால் அன்பின் படிப்பில் சரிவுகள் இருந்தது. இல்லம் வந்த மனோகரன் தங்கையின் படிப்பையும் அவளின் மதிப்பெண்ணையும் கண்டவன் அவளை அதட்டியிருந்தான். இப்படியே போனா நீ ஃபெயில் தான் ஆக போற பாப்பா. கொஞ்சம் கூட பயமே இல்லையா? உன்னை சொல்லக்கூடாது, நம்ம அப்பாவை சொல்லணும். எப்ப பாரு உனக்கு செல்லம். நீ எதுக்கு இப்போ அப்பாவை பேசுற? நான் அதெல்லாம் படிச்சுக்குவேன். நீ உன் படிப்பை பாரு. அன்பு சொல்ல. என்னை எதிர்த்து பேசாத அன்பு. உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கும் தெரியும். மரியாதையா கவனத்தை படிப்புல மட்டும் வை. இல்ல வினோத் தோலை உரிச்சு விட்டுருவேன். மனு சொல்லிவிட்டு அன்பை முறைக்க, இல்ல அது அன்பு தடுமாற, என்ன வயசு உனக்கு? இந்த வயசுல மனசை இப்படி அலப்பாய விட்டா எப்படி படிப்ப அன்பு? அப்பாக்கு இன்னும் உங்க விவரம் தெரியல போல. இப்பவே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்பை மட்டும் கவனி. அம்மா சந்தேகமா சொன்னதால பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல உனக்கும் அவனுக்கும் முதுகுல 2 போட்டிருப்பேன். எனக்கு வினோத்தை ரொம்ப பிடிக்கும். மற்றபடி நான் எந்த தப்பும் பண்ணல. என்னால உங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த தலகுனிவும் நடக்காது. அதுக்கு நான் பொறுப்பு. இனி படிப்புல கவனமா இருப்பேன். அப்பாக்கு எதையும் சொல்ல வேண்டாம். அன்பு அழுகையோடு சொல்ல, அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன் அன்பு. நீ அழாத பாப்பா. இங்க பாரு, காதலிக்க இது வயசு இல்லடா. இப்போ உனக்கு படிப்பு தான் முக்கியம். நீ படிச்சு முடிக்கவும் உனக்கு ஒரு தெளிவும் அறிவும் உலக அனுபவமும் கிடைக்கும். அது கிடைச்ச பின்னாடி நீ உனக்கு விருப்பமான யாரை வேணாலும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப படி அன்பு. படிப்பு தான் பொண்ணுக்கு நிமிர்வும் தெளிவும் தரும். புரியுதா? மனோகரன் கேட்க, அன்பு சரியென தலையாட்ட மனோ அவளின் கண் துடைத்து விட்டிருந்தான். அன்பு மனோகரன் அறையை விட்டு வெளியே வர அறைக்கு வெளியில் இன்பான் நின்றிருந்தான். அவன் கண்களில் அத்தனை கோபம். தெளிவில்லாத மனநிலையில் வெளியே வந்த அன்புக்கு அவனின் கோபமுகம் பதியாது போயிருந்தது. அன்பு அறையை விட்டு வெளியே செல்லவும் மனோ ஜன்னல் அருகில் சென்று தலையசைக்க அங்கே மாதவனும் வள்ளியும் நின்றிருந்தனர். நிறைய யோசித்து மனோகரனை வைத்து பேசியிருந்தார் மாதவன். மாதவனின் எண்ணம் புரிந்து மனோவும் சரியாய் பேசியிருக்க பெற்றோர்களுக்கு நிம்மதி.
ஆனால் இன்பசெழியன் மனதில் அளவில்லா கோபமும் அன்பின் மீது வெறுப்பும் பரவ ஆரம்பித்தது. அன்பின் அப்பா அத்தியாயம் 8. இன்பா உள்ளே வர மனோ அவனை வரவேற்றிருந்தான். வாடா, ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு இன்பா? ஒன்றும் இல்லை, படிக்கிற வயசுல அண்ணனுக்கும் தங்கைக்கும். டேய், நான் அன்பு கூட பேசினதை கேட்டியா? ம், கேட்டேன். எனக்கு வினோத்தை ரொம்ப பிடிக்கும்னு உன் தங்கச்சி சொன்னது எனக்கும் கேட்டது. அன்பு சின்ன பிள்ளைடா, எங்க அப்பாவே அவளை மிரட்டி வைக்க சொன்னார். அதான். நீயே இப்ப கடுகடுன்னு இருக்க? உனக்கும் உன் தங்கச்சிக்கும் உங்க அத்தை வீட்டை தான் நிறைய பிடிக்குது இல்ல? இன்பா கேட்க. நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன பேசுற? மனோ அவன் தோள் தொட்டு கேட்க. நான் கிளம்புறேன், எனக்கு இங்க வரவே பிடிக்கல. இன்பா எழுந்து செல்ல. டேய், அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எது சரி தப்புன்னு கூட முடிவெடுக்க தெரியாத வயசு இது. அவன் தினம் வந்து பல்ல காட்டிட்டு இருக்கான், அதான் அவனை பிடிக்கும்னு சொல்றா. இதுக்கு உனக்கு கோவம் வருதா? கோவம் மட்டும் இல்ல, வெறுப்பும் சேர்ந்து வருது. இன்பா சொல்ல. அவ்வளோ காதலா மாப்பிள என் தங்கச்சி மேல? மனோ கேட்டுவிட்டு நக்கல் சிரிப்பை இன்பாவுக்கு கொடுக்க. ஒத்தையாவே கிடந்த எனக்கு உங்க 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். பாப்பா பாப்பான்னு நீ அவளை கொஞ்சும் போது எனக்கும் அவளை கொஞ்சம் தோணும். ஆனா அதுக்கெல்லாம் உனக்கு இருக்கிற உரிமை எனக்கு இல்லையே. எனக்கே எனக்குன்னு அன்பை சொந்தமாக்க நாள் வரும்னு காத்திருந்தேன். அதான் அவ வினோத்தை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டாளே. இனி என்ன காதல் கத்திரிக்காயெல்லாம்? போடா, நான் இங்க வந்திருக்கவே கூடாது. நான் கிளம்புறேன் மனோ, என்னை தனியா விடு. ஹாஸ்டல் வா, பேசிப்போம். நான் வரேன். டேய் இன்பா, நான் சொல்றத கேளு. ஒன்னும் சொல்லாத, இனி நம்ம இத பேச போறது இல்ல, அவ்வளவுதான். இன்பா சொல்லிவிட்டு விடை பெற மனோ கட்டிலில் அமைதியாய் சரிந்திருந்தான். அதன்பின் நண்பர்கள் இதை பற்றி பேசவே இல்லை. அன்பும் வினோத்தை ஒதுக்கி படிப்பில் கவனத்தை செலுத்தியிருந்தாள். வினோத்திற்கு தான் அன்பின் விலகல் மனதை காயப்படுத்தி இருந்தது. என்னாச்சு அன்பு? வான் கூட கூப்பிட உனக்கு விருப்பம் இல்லையா? ஏன் என்கிட்ட பேச பிடிக்கலையா? வினோத் கேட்க. மனோ அண்ணா என்னை எப்படி அதட்டினார் தெரியுமா? படிப்புல கவனம் வையின்னு சொல்லியிருக்கார். நானும் படிப்பை தான் இனி கவனிக்க போறேன். எனக்கும் உங்களை பிடிக்கும் தான், ஆனா அதுக்காக என் அப்பாக்கு பிடிக்காத எதையும் என்னால யோசிக்க கூட முடியாது. படிப்போம் மாமா, மற்ற எல்லாத்துக்கும் இன்னும் காலம் இருக்கு. அப்பவும் நம்ம மனசு இப்படியே இருந்தா பார்ப்போம். அன்பு முடிவாக சொன்னவள் மனோ பேசியதையும் பகிர்ந்திருந்தாள். வினோத் முகத்தில் அதிர்ச்சி. அவள் சொன்னதை உள்வாங்கவே அவனுக்கு ஒரு நாள் பிடித்தது. அடுத்த நாள் வினோத் மனோவிற்கு அழைப்பை கொடுக்க அதை இன்பா எடுத்திருந்தான். ஏன் மாமா, அன்பை என் கூட பேச வேண்டாம்னு சொல்லி மிரட்டி விட்டியா? அவ என் மாமா பொண்ணு, நான் அவளுக்கு அத்தை பையன். எங்களுக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு இருக்கு சொல்லுங்க? வினோத் எதிரில் இருப்பது யாரென்றே அறியாது பேசி வைக்க. டேய், போன் எடுத்தா முதல்ல எதிரில் பேசுறது யாருன்னு கேட்டுட்டு பேசு. மனோ குளிக்கிறான், நான் இன்பா பேசுறேன். சாரி அண்ணா. அது சரி, படிக்கிற வயசுல படிப்பை மட்டும் கவனி. உன் படிப்பு எங்க இருக்குன்னு யோசி. அரியர் முடிக்கிற எண்ணம் இல்லையா? அதுக்குள்ள காதல். நீயும் படிக்காம அவளையும் படிக்க விடாம நாசமா போறதுதான் உங்க காதலா? வாழ்க்கையில ஜெயிக்க படிப்பு வேணும். படிப்புக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்கும் கிடையாது. முதல்ல படிக்கிற வழிய பாரு. உங்க அம்மா எதுக்கு உன்னை மாமா வீட்டுக்கு அனுப்புறாங்க? பால் தொழில் கத்துக்க. அக்கவுண்ட் படிக்கிறவனுக்கு எதுக்கு பால் வியாபாரம்? ஆக உன் அம்மாவே உன்னை நம்பல. இதுல எப்படி அன்பு வீட்டுல உன்னை நம்புவாங்க? பால் வியாபாரம் பார்க்கறது குறை இல்லை, ஆனா அன்பை பால் வியாபாரம் பார்க்கறவனுக்கு கட்டி கொடுக்குற எண்ணம் மாமாக்கு இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனி உனக்கு என்ன தேவைன்னு நீயே முடிவெடு, அவ்வளோதான். வைக்கிறேன். இன்பா நீளமாக பேசிவிட்டு வைக்க. இத்தனை விளக்கம்லாம் நீ அவனுக்கு கொடுத்துருக்கவே வேண்டாம். மனோ சொல்ல. அவன் உண்மையா அன்பை நேசிக்கிறான்னா அவனே மாறுவான் அன்புக்காக. இல்லையா அவனுக்கு எதுவோ அது அமையும்.
என்ன இருந்தாலும் அன்புக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. இவன் சரியா இருந்தா அன்பும் நல்லா இருப்பா. அதான். இன்பா சொல்ல மனோ எதுவும் பேசவே இல்லை. நாட்கள் மிக வேகமாய் கடந்தது. வினோத் மாதவன் இல்லம் வருவதை நிறுத்தியிருந்தான். அவனுக்குள் கோபம். அவனை சிறுமையாக எண்ணிய தாயின் மீதும் அன்பின் குடும்பத்தின் மீதும் கோபம். அதை கேட்டு அன்பு விலகி நின்றதால் ஏமாற்றம். அதனால் முழுதாய் அவனை படிப்புக்கு கொடுத்துவிட்டு அனைத்தையும் ஒதுக்கியிருந்தான். அனைவரின் கவனமும் இப்போது படிப்பில்தான் மாறியிருந்தது. அன்பு செல்வி பள்ளியில் 2ஆம் மாணவியாக நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றிருந்தாள். மனோவும் இன்பாவும் 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருந்தனர். வினோத் 3ஆம் ஆண்டு வந்திருந்தான். கிருஷ்ணவேணி படிப்பை முடித்திருந்தாள். மல்லிகா மகளுக்கு வரன் பார்க்க இருப்பதாக முதலில் அண்ணனிடம்தான் கூறியிருந்தார். மாதவன் அதை கேட்டதும் தங்கையின் இல்லம் சென்றிருந்தார். இப்ப என்ன அவசரம் வேணிக்கு? மேல படிக்க வை மல்லி. இல்ல மச்சான், எனக்கு அவ்வளோதான் வசதி. வேணிய கரையேத்தி விட்டாதான் பின்னாடி வினோத்துக்கு ஏதாவது செய்ய முடியும். என் உடம்புல தெம்பு இருக்கும் போதே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறேன். ராஜகோபால் சொல்ல, சரிதான் கோபால் நீ சொல்றது. ஆனா முறை உள்ளவன் இருக்கும்போது வெளியே மாப்பிள்ளை பார்க்க போறீங்களா? அதுக்கு தானே அண்ணா தகவலை முதல்ல உன்கிட்ட சொன்னோம். மல்லிகா சொல்ல, என் மகனுக்கு உன் பொண்ணுனா உசுரு. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப வர 2 பேரும் மனசுல உள்ளத சொல்லல. அவனுக்கு படிப்பே இன்னும் 3 வருஷம் தேவை மல்லி. அது வர வேணிய யாருக்கும் கட்டி கொடுக்க கூடாது. அவ ஏன் வீட்டு மருமக. இன்னைக்கே தட்டு மாத்திப்போமா? மாதவன் கேட்க, மச்சான், மனோ படிப்புக்கு இன்னும் பெரிய இடத்து பொண்ணுங்க கிடைக்கும். நாங்க வேணாலும் காத்திருக்கோம். அவசரம் வேண்டாம். ஒரு அவசரமும் இல்ல கோபால். என் மகனுக்கு உன் மகதான். வேணி இனி எங்க வீட்டு பொண்ணு, புரியுதா? என் மருமகளுக்கு நானே நகை போட்டு என் மகனுக்கு கட்டி கூட்டு போறேன். பிள்ளைய படிக்க மட்டும் வை போதும். மாதவன் உறுதியாய் சொல்ல, சரி மச்சான், மனோ படிப்பு முடியவும் பூ வச்சு உறுதி பண்ணிடுவோம். நான் வேணிய படிக்க வைக்கிறேன். எங்களுக்கு பூரண சம்மதம். ராஜகோபால் சொல்லவும் மாதவன் அவரின் கைப்பிடித்து மகிழ்வை பகிர்ந்து கொண்டார். வேணி மருமகளாய் வரப்போவதில் வள்ளிக்கு அத்துணை மகிழ்ச்சி. வள்ளி அன்பின் காதில் விஷயத்தை சொல்லவும் அன்பு புன்னகையோடு அண்ணனைத்தான் அழைத்திருந்தாள். இன்றும் இன்பாவே அழைப்பை எடுக்க வேண்டிய நிலை. இன்பா எடுத்து ஹலோ சொல்ல, மாமா எப்படி இருக்கீங்க? நான் அன்பு பேசுறேன். அன்பு சொல்ல, என்ன இன்பானே கூப்பிடு. இந்த மாமா கோமா எல்லாம் வேண்டாம். மனோ லைப்ரரி போயிருக்கான், வந்ததும் பேச சொல்றேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு என் மேல எதுவும் கோவமா? ஏன் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? எனக்கு தெரியாம உங்களை நான் காயப்படுத்தி இருந்தா சாரி மாமா. கோவம்லாம் இல்ல. எனக்கு உன்னை ஏனோ சுத்தமா பிடிக்காது. பிடிக்காத உன்னோட எப்படி நல்லா பேசுறது? இன்பா கேட்க அன்பின் கண்கள் கண்ணீரை தேக்கிக் கொண்டது. அண்ணா கிட்ட பேச சொல்லுங்க, வைக்கிறேன். அன்பு அழுகையோடு பேசி வைக்க இன்பா அலைபேசியை வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். அவளின் மாமா என்ற அழைப்பு பிடித்ததுதான். ஆனால் அவனை விட அவளுக்கு வினோத் என்றால் தானே பிடிக்கும். தன்னை இத்தனை நாளாக கண்டு கொள்ளாதவள் நலம் விசாரிக்கவும் இன்பாவிற்கு சட்டென கோபம் வந்திருக்க அதை அவள் மீது கொட்டியிருந்தான். அவளின் அழுகை இப்போது அவனை இம்சை செய்ய அமைதியாய் கண்மூடி அமர்ந்து விட்டான். மனோ வந்து அழைக்கவும் கண் விழித்தவன் அன்பு அழைத்ததையும் அவன் பேசியதையும் சொல்ல, என் தங்கச்சி உன்னை என்னடா பண்ணா? உனக்கு மட்டும்தான் உணர்ச்சி இல்ல? பேச விருப்பம் இல்லைன்னா பேசாம கட் பண்ணி இருக்கலாம்ல? மனோ கேட்க, நானே அவ அழுததுல மனசு கஷ்டத்துல இருக்கேன். நீ வேற ஏண்டா? ஃபோன் பண்ணி அன்பு கூட பேசுடா ப்ளீஸ். இன்பா சொல்ல, பைத்தியம் தான் பிடிக்க போகுது உன்னால எனக்கு. இனிதான் பிடிக்கணுமா உனக்கு? இன்பா முறைப்புடன் கேட்க மனோ அன்பை அழைத்திருந்தான். அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லதான் கூப்பிட்டேன். எப்படி இருக்க பாப்பா நீ? சண்டை போட நீ இல்லாம போர் அடிக்குதுதான்.
ஆனா சீம்பாலெல்லாம் எனக்கு மட்டும் கிடைக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அன்பு சொல்ல, ஒண்டியா திங்காதடி, வயிறு வலிக்கும். மனோ சொல்ல, இப்போ உனக்கு நெஞ்சு வலிக்க போகுது பாரு. சொல்லிவிட்டு அன்பு சிரிக்க, என்ன விஷயம்? அத சொல்லு. வேணி அன்னிக்கு கல்யாண உறுதி பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே பூ வச்சு உறுதி செய்ய போறாங்களாம். அன்பு சொல்ல, மனோ கண்கலங்கி இருந்தான். மாப்பிள்ளை யாரு அன்பு? வேணி அண்ணியோட மாமா பையன் மனோகரன் அண்ணா. சிரிப்போடு அன்பு சொல்ல, மனோ நெஞ்சில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அப்பா தான் போய் உனக்காக பேசியிருக்கார். இன்னும் 3 வருஷம் கழிச்சு தான் மனோ நிமிர முடியும். அதுவரை அண்ணிய படிக்க வைக்க சொல்லியிருக்கார். உறுதி மட்டும் உன் படிப்பு முடியவும் பண்ணிடலாம்னு அத்தையும் மாமாவும் கேட்டிருக்காங்க. அப்பா சரின்னு சொல்லிட்டார். இங்க வீட்ல எல்லாருக்கும் உங்க மௌன காதல் தெரிஞ்சு போயிடுச்சு. நான் அண்ணிய பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள்டா அண்ணா. அன்பு சொல்லி முடிக்க மனோ இப்போது ஆனந்த கண்ணீர் விட்டிருந்தான். அன்பின் அப்பா அத்தியாயம் 7 மற்றும் 8 நிறைவு பெற்றிருந்தது. அன்பு அனைத்தும் செய்யும். நன்றி.